Welcome to Vicham Tree Channel. இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சியில் சப்சிடரி புக் அப்படின்ற டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா சப்சிடரி புக் 1ல் வந்து மெயினாக டிரான்சாக்ஷன் வந்து மீன் பண்ணி தான் வந்து இது எடுத்திருக்காங்க. ஸோ டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா பிஸ்னஸ் பீப்புள்ஸ் இருப்பாங்கள்ல. ஸோ ஒரு பிஸ்னஸ் பீப்புள் அப்படின்னு இருந்தாங்கன்னா அவங்களோட பிஸ்னஸில் அவங்க என்னென்னலாம் வந்து ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறாங்களோ, அதாவது அவங்கள வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது, சேல்ஸ் பண்ணுறது, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பண்ணுறது, சேல்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறது, ஸோ என்னென்னலாம் ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறாங்களோ அதை தான் வந்து இது குறிக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இந்த ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து 2 டைப்ஸாக பிரிக்கலாம். என்ன விதமான டைப்ஸாக பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது ட்ரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரான்சாக்ஷன் வந்து 2 டைப்ஸாக பிரிச்சிருக்கோம். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா கேஷ் ட்ரான்சாக்ஷன், தென் கிரெடிட் ட்ரான்சாக்ஷன். ஓகேவா? ஸோ கேஷ் ட்ரான்சாக்ஷன் தென் கிரெடிட் ட்ரான்சாக்ஷன் சொல்லிட்டு 2 டைப்ஸாக அதை வந்து பிரிக்கலாம். இதில் வந்து கேஷ் ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு அதாவது சப்சிடரி புக் 2ல் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சப்சிடரி புக் 1. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிரெடிட் ட்ரான்சாக்ஷன்ஸ் மட்டும் தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ கிரெடிட் ட்ரான்சாக்ஷன் அண்ட் கேஷ் ட்ரான்சாக்ஷன் அது கீழே வந்து என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ கேஷ் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய அந்த கேஷ் ட்ரான்சாக்ஷனோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே நம்ம எதில் வந்து என்ட்ரி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் புக்கில் தான் என்ட்ரி பண்ணுவோம். ஓகேவா? ஸோ கேஷ் ட்ரான்சாக்ஷன் கேஷ் புக்கில் என்ட்ரி பண்ணுவோம். ஓகேவா? அதே மாதிரி கிரெடிட் ட்ரான்சாக்ஷனை வந்து எதில் என்ட்ரி பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இந்த புக்ஸ் வந்து அதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ என்னென்ன புக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம்னு பாருங்கள். பர்ச்சேஸ் புக், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக், சேல்ஸ் புக், சேல்ஸ் ரிட்டர்ன் புக். ஓகேவா? ஸோ இந்த 4 டைப்ஸ் ஆஃப் புக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 4 டைப்ஸ் ஆஃப் புக்ஸை தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்மளுடைய சப்சிடரி புக்கில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து எந்த விதமாக நம்மளுடைய சப்சிடரி புக் 2ல் வந்து டிரான்சாக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம பண்ணக்கூடிய ட்ரேட் டிரான்சாக்ஷனுக்கு நம்மளுக்கு ட்ரேட் டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அந்த டிஸ்கவுண்ட்டை வந்து எந்த மாதிரி நம்ம வந்து அப்ளை பண்ணணும், நம்ம ஒரு பொருள் கால்குலேஷன்ஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்துடலாம். ட்ரேட் டிஸ்கவுண்ட் வந்து எந்த மாதிரி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு கிளியராக சொல்லித்தரேன். அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு பொருளை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம், அதாவது கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 50,000 வேல்யூ உள்ள பொருள் வந்து நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் டிஸ்கவுண்ட் வந்து 10% ட்ரேட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 10% வந்து ட்ரேட் டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ட்ரேட் டிஸ்கவுண்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா 50,000க்கு 10% வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், 50,000க்கு நம்ம 10% வந்து ட்ரேட் டிஸ்கவுண்ட் வந்து கால்குலேட் பண்ணலாம். ஸோ 50,000 into 10 divided by 100 இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 zeros-க்கு 2 0 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ பேலன்ஸ் இருக்க இந்த 500 into 10 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5,000 rupees வரும். ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா 50,000க்கு நம்மளுக்கு கிடச்ச ட்ரேட் டிஸ்கவுண்ட். இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா டோட்டல் அமௌண்ட் அந்த 50,000 எடுத்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண அந்த 50,000 எடுத்து அந்த இன்னர் காலம் இருக்குல்ல, டீட்டெயில்ஸ் காலம், அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு லெஸ் ட்ரேடு டிஸ்கவுண்ட். ஓகேவா? லெஸ் ட்ரேடு டிஸ்கவுண்ட்னு சொல்லிட்டு ஃபுல் ஃபார்மில் எழுதிக்கோங்க. எழுதிட்டு இந்த 5,000 நம்ம கால்குலேட் பண்ண 5,000 வந்து கீழே போட்டுட்டு இதை சப்ராக்ஷன் பண்ணி இங்கே 45,000 வருதா? இந்த 45,000 என்ன எடுத்து என்ன பண்ணுவீங்கன்னா டோட்டல் காலத்தில் வந்து செகண்ட் காலத்தில் போட்டுக்கிறீங்க, அவுட்டர் காலத்தில். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும்னா ட்ரேட் டிஸ்கவுண்ட் வந்து கால்குலேட் பண்ணணும். சப்போஸ் சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ ஒரு 10 chairs வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1 chair-ஓட ரேட் வந்து 750 rupees-ன்னு 10 chairs வாங்கியிருக்காங்க. தென் 7,500. ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,500க்கு சேர் வாங்கிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு ட்ரேட் டிஸ்கவுண்ட் வந்து 10% அலோவ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10%. தென் நெக்ஸ்ட் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் அண்ட் டெலிவரி சார்ஜ் வந்து 250 rupees கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை பேக் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய வீட்டுக்கு வந்து அதை டெலிவரி பண்ணுறதுக்கும் 250 rupees வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த 75 into 750 வந்து 10 into 750 மல்டிப்ளை பண்ணோன்னா உங்களுக்கு 7,500 வந்துடும். ஸோ இதை எடுத்து இன்னர் காலத்தில் போட்டுக்கிறீங்க. நம்ம பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம்ஸோட டோட்டல் அமௌண்ட் இது. தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த 7,500 தான் நீங்கள் 10% கால்குலேட் பண்ணணும். 250 rupees ஆட் பண்ணதுக்கப்புறம் 10% கால்குலேட் பண்ணக்கூடாது. சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பேக்கிங் சார்ஜை வந்து முன்னாடி கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ பேக்கிங் சார்ஜஸ் 250 வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு ரெண்டாவது வந்து 10% வந்து கால்குலேட் பண்ணும் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ருபீஸ் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு தென் 10% கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த 250 ருபீஸை வந்து பேக்கிங் சார்ஜை வந்து ஆட் பண்ணிவிட்டு
ஸோ இதோட சேர்த்து அதாவது இந்த 7750க்கு வந்து 10% கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கால்குலேட் பண்ணால் அது வந்து ராங்கு. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம கால்குலேட் பண்ணக்கூடாது. ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா கூட நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து 10% வந்து நம்ம வாங்குகிற அமௌண்ட்டுக்கு தான் நம்மளுக்கு வந்து 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த 7500க்கு நம்ம என்ன பண்ணணும்னா 10% வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ அப்போ 7500 இன்ட்டு 10% வந்து கால்குலேட் பண்ணோம்னா 10/100 கால்குலேட் பண்ணால் 2 zeros-க்கு 2 0 கேன்சல் ஆயிரும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 750 வரும். ஸோ இந்த 750யோட தான் என்ன பண்ணணும்னா இந்த 250 வந்து 750ன்றது என்ன பார்த்தீங்கன்னா ட்ரேட் டிஸ்கவுண்ட். ஓகேவா? ஸோ இந்த ட்ரேட் டிஸ்கவுண்ட் என்ன பண்ணிக்கணும்னா 7500லேருந்து 750 வந்து சப்ராக்ஷன் பண்ணிக்கணும். இப்போ இந்த 7500லேருந்து இந்த ட்ரேட் டிஸ்கவுண்ட் அவங்க நம்மளுக்கு 750 rupees கொடுத்துருக்காங்களா, ஸோ அதை வந்து சப்ராக்ஷன் பண்ணிடணும். இதை சப்ராக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் அமௌண்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 6750 நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 6750யோட சேர்த்து இந்த பேக்கிங் சார்ஜ் வந்து 250 rupees வந்து இதோட ஆட் பண்ணிக்கணும். ஸோ 250 rupees இப்போ ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேலன்ஸ் டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 7000. ஓகேவா? ஸோ 7000 வந்து டோட்டலாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது என்ன பண்ணிங்கன்னா நீங்கள் டோட்டல் காலத்தில் எடுத்து போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ட்ரேட் டிஸ்கவுண்ட் வந்து கால்குலேட் பண்ணுற மெத்தட். நெக்ஸ்ட் வாங்க சம் பார்த்துடலாம். இப்போது கொஷின் நம்பர் 1, enter the following transactions in the purchase book of Mrs. Shubhashree Electric Co. which deals in electric goods. என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க சுபஸ்ரீ அப்படின்றவங்க எலக்ட்ரிக்கல் ஷாப் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இவங்க ஷாப்பில் வந்து தேவையான கூட்ஸ்லாம் வந்து வாங்கியிருப்பாங்க, சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க என்னென்னலாம் அந்த கிரெடிட் பர்ச்சேஸில் என்ன கிரெடிட் சேல்ஸ் பண்ணாங்களோ அதை வந்து நம்ம வந்து இப்போ நம்மளுடைய பர்ச்சேஸ் புக்கில் வந்து நம்ம நோட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ கொஷின் பாருங்கள். ஃபஸ்ட்டு 2017 இயர் கொடுத்துருக்காங்க. மந்த் வந்து April 5, பர்ச்சேஸ்டு ஃப்ரம் கார்த்திக் எலக்ட்ரிக் அண்ட் கோ ஆன் கிரெடிட். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து 2017 April 5 வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. யார்கிட்டனா கார்த்திக் எலக்ட்ரிக் அண்ட் கோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? தெளிவாக கொடுத்துட்டாங்க கிரெடிட் பர்ச்சேஸ்னு. என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 எலக்ட்ரிக் அயன் பாக்ஸ் at ₹2500 ஈச். அப்போது என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹8 ஈச்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, 2500 ஈச்னு கொடுத்துருக்காங்களா. அப்படின்னா என்ன மீனிங்னா ஒரு அயன் பாக்ஸோட ரேட் வந்து 2500 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ 10 அயன் பாக்ஸ் எலக்ட்ரிக் அயன் பாக்ஸ் வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 எலக்ட்ரிக் ஸ்டவ்ஸ் ₹2000 ஈச். ஸோ எலக்ட்ரிக் ஸ்டவ் வந்து 5 எலக்ட்ரிக் ஸ்டவ்ஸ் வாங்கியிருக்காங்க, ₹2000 ஈச்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டவ்வோட ரேட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ₹2000, 5 எலக்ட்ரிக் ஸ்டவ்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள் சொல்யூஷன் பாருங்கள். இதுக்கு நீங்கள் ஹெட்டிங் எப்படி போடணுன்னா இந்த புக்ஸ் ஆஃப் மிஸ்ஸஸ் சுபஸ்ரீ எலக்ட்ரிக் அண்ட் கோ. ஓகேவா? ஸோ அவங்களுடைய நேம் போட்டு அந்த என்ன கம்பெனி வந்து என்ன ஷாப் வந்து ரன் பண்ணுறாங்களோ அதோடைய நேம் போட்டுக்கிறீங்க. தென் நெக்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் புக் தான் நம்ம போட போகிறோம். அதனால் பர்ச்சேஸ் புக்குன்னு சொல்லி ஹெட்டிங் போட்டுக்கோங்க. இது வந்து அதோடைய ஃபார்மேட் நான் ஆல்ரெடி காமிச்சேன் உங்களுக்கு. ஸோ டேட்டு, பர்டிகுலர்ஸ், இன்வாய்ஸ் நம்பர், லெஜர் ஃபோலியோ, அமௌண்ட், அதில் வந்து டீட்டெயில்ஸ் காலம், டோட்டல் காலம், 2 காலமாக அதை பிரிச்சுக்கிறீங்க. 10 எலக்ட்ரிக் அயன் பாக்ஸ் வந்து ₹2500 ஈச்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அந்த இதை வந்து நம்ம இங்கே வந்து எப்படி என்ட்ரி பண்ண போகிறோம்னு பாருங்கள். 2017 இயர் போட்டாச்சு, April 5 டேட் போட்டாச்சு, கார்த்திக் எலக்ட்ரிக் அண்ட் கோ. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பர்டிகுலர்ஸில் வந்து என்ன பண்ணணுன்னா அந்த ஷாப்போடைய நேம் இல்லைன்னா அந்த சப்ளைஸ் வந்து யாரோ அவங்களோட டீட்டெயில்ஸும் தென் என்ன திங்ஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் ஆர் சேல்ஸ் பண்ணியிருக்கோமோ அதோட டீட்டெயில்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து என்ட்ரி பண்ணணும் பர்டிகுலர்ஸில். ஸோ கார்த்திக் எலக்ட்ரிக் அண்ட் கோன்னு சொல்லிட்டு அவங்களுடைய நேம் போட்டாச்சு. போட்டுட்டு 10 எலக்ட்ரிக் அயன் பாக்ஸ் at ₹2500 ஈச் அதை மட்டும் நீங்கள் வந்து ரைட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ ₹2500 வந்து ஒரு அயன் பாக்ஸோட ரேட்டு. அப்போ 10 அயன் பாக்ஸோட ரேட் வந்து என்னவாக இருக்கும்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ 10 × 2500 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 25000. அதை எடுத்து இங்கே டீட்டெயில் காலமில் போட்டுக்கோங்க. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் வந்து 5 எலக்ட்ரிக் ஸ்டவ்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ at ₹2000 ஈச். ஸோ ஒரு ஸ்டவ்வோட ரேட் வந்து ₹2000. அப்போ 5 ஸ்டவ்வோட ரேட்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ₹10000. அதை எடுத்து என்ன பண்ணிக்கிறீங்க மல்டிப்ளை பண்ணி அதோட டீட்டெயில்ஸ் காலமில் போட்டுறீங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா டீட்டெயில் காலமில் இருக்க அந்த 25000ஐயும் 10000ஐயும் ஆட் பண்ணி டோட்டலை வந்து அவுட்டர் காலத்தில் அதாவது டோட்டல் காலத்தில் வந்து 35000 எடுத்து போட்டுக்கிறீங்க. ஓகேவா? தென் செகண்ட் என்ட்ரி பாருங்கள். ஃபஸ்ட்டு April 5 குறியது போட்டாச்சு. தென் April 19 பர்ச்சேஸ்டு ஆன் கிரெடிட் ஃப்ரம் கேத்தான் எலக்ட்ரிக் கோ. ஓகேவா? ஸோ கேத்தான் எலக்ட்ரிக் கோலேருந்து கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் நம்ம 3 எலக்ட்ரிக் ஹீட்டர்ஸ் at ₹6000 ஈச். ஸோ எலக்ட்ரிக் ஹீட்டர்ஸ் வந்து வாங்கியிருக்கோம் at ₹6000 ஈச். அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் ஹீட்டரோட ரேட் வந்து ₹6000. ஓகேவா? நம்ம வாங்கியிருக்க வந்து 3 எலக்ட்ரிக் ஹீட்டர்ஸ். அப்போ அதுக்கு வந்து எப்படி என்ட்ரி போடலான்னு பார்க்கலாம்.
ஸோ ஏப்ரல் 19 கேத்தான் எலக்ட்ரிக் அண்ட் கோ 3 எலக்ட்ரிக் ஹீட்டர்ஸ் at rupees 6,000 each. ஓகேவா? ஸோ 6,000 into 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 18,000. ஸோ 18,000 போட்டுக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு என்ட்ரிஸ் மட்டும் தான் இருக்குது. அதாவது இந்த கேத்தான் எலக்ட்ரிக் அண்ட் கோலேருந்து நம்ம ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் தான் வாங்கியிருக்கோம். ஸோ 2-3 ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தால் அது எல்லாத்தையும் நம்ம இன்டர் காலத்தில் போட்டுட்டு அவுட்டர் காலத்தில் ஆட் பண்ணி போடுவோம். ஸோ இருக்கிறதே ஒரு ப்ராடக்ட்ன்றனால இன்னர் காலத்தில் போட்டு அதே சேம் அமௌண்ட் என்ன பண்ணிடலாம், அவுட்டர் காலத்துலையும் எடுத்து போட்டுக்கோங்க. ஓகேவா? தென் தேர்ட் என்ட்ரி பார்க்கலாம். ஸோ ஏப்ரல் 25 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ட்ரி பர்ச்சேஸ்டு ஃப்ரம் போலார் எலக்ட்ரிக் அண்ட் கோ ஆன் கிரெடிட். போலார் எலக்ட்ரிக் அண்ட் கோவில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். 10 ஃபேன்ஸ் at rupees 2,000 each. ஸோ 1 ஃபேனோட ரேட் வந்து 2,000 rupees, 10 ஃபேன்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஏப்ரல் 25 டேட் போட்டுக்கோங்க. போலார் எலக்ட்ரிக் அண்ட் கோன்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் போட்டுட்டு 10 ஃபேன்ஸ் at rupees 2,000 eachன்னு சொல்லி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 2,000 into 10 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 20,000. ஸோ 1 ஃபேனோட ரேட் 2,000, அப்போ 10 ஃபேனோட ரேட்டு கண்டுபிடிக்கணும், அதுக்காக தான் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 20,000 எடுத்து இங்கே போட்டுறீங்க. ஸோ இந்த 20,000 அப்படியே எடுத்து என்ன பண்ணிடுறீங்க, அவுட்டர் காலத்துலையும் போட்டுக்கிறீங்க. போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா நெக்ஸ்ட் என்ட்ரி பாருங்கள். ஏப்ரல் 29 பர்ச்சேஸ்டு ஃப்ரம் M&Co ஃபார் கேஷ். ஓகேவா? பர்ச்சேஸ்டு ஃப்ரம் M&Co, M&Coலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ஃபார் கேஷ். நல்லா கவனிங்க, ஃபார் கேஷ். ஸோ கேஷ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். கேஷ் பர்ச்சேஸ் அப்படிங்கும் போது இதில் வந்து வரக்கூடாது. ஓகேவா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் ஃபுல்லாக கிரெடிட் ட்ரான்சாக்ஷன் மட்டும்தான் வரணும். கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸ் கம்பல்சரி வரக்கூடாது. ஓகேவா? ஸோ கேஷ் ட்ரான்சாக்ஷன் இந்த மாதிரி வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை வந்து எடுத்துக்கக்கூடாது. ஸோ அதை வந்து ஒமிட் பண்ணிடலாம். ஸோ அந்த ஏப்ரல் 29 அப்படின்ற டேட்டை வந்து நம்ம ஒமிட் பண்ணிடலாம். ஸோ இதை எடுத்துக்க தேவையில்லை. ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம போட்ட அந்த 3 அமௌண்ட்டையும் வந்து என்ன பண்ணிடலாம், டோட்டல் பண்ணிடலாம். ஸோ டோட்டல் பண்ணோன்னா 35,000, 18,000 ப்ளஸ் 20,000 ஆட் பண்ணோம்னா 73,000 வந்துடும். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஓகேவா? நம்ம போட்டிருக்க பர்ச்சேஸ் புக் தானே. ஸோ அதனால் இங்கே நம்ம எடுத்து எழுதும் போது பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் 73,000 சொல்லிட்டு இந்த டோட்டல் அமௌண்ட்டுக்கு நேராக எடுத்து எழுதிருங்க. ஓகேவா? இவ்வளோ தான் இந்த நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்கள். From the following transactions, write up the sales day book of Mrs. Ram and Co. A stationery merchant. அதாவது ராம் அண்ட் கோவுடைய ஸ்டேஷ்னரி மெர்ச்சன்ட்டு கடை வச்சுருக்காங்க. ஸோ இவங்களுடைய சேல்ஸ் டே புக் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம வந்து இப்போ அப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இதில் என்ன இருக்குன்னா டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா January 1 சோல்டு டு அன்பு அண்ட் கோ. ஓகேவா? January 1 வந்து சோல்டு டு அன்பு அண்ட் கோ. ஸோ அன்பு அண்ட் கோக்கு வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கோம். சோல்டு அப்படின்னா என்ன மீனிங்னா சேல்ஸ் பண்ணுறோன்னு மீனிங். அன்பு அண்ட் கோக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம், கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? 20 reams ஆஃப் ஒயிட் பேப்பர் at rupees 150 per ream. ஓகேவா? ஸோ 1 ரீமோடைய ரேட் வந்து 150 rupeesன்னு சொல்லி 20 reams வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம இதை எடுத்து எழுதிக்கலாம். சொல்யூஷன் போட போகிறோம். ஸோ இதுக்கு ஹெட்டிங் எப்படி போடுறீங்கன்னா இந்த புக்ஸ் ஆஃப் மிஸ்ஸஸ் ராம் அண்ட் கோ ஸ்டேஷ்னரி மெர்ச்சன்ட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. சேல்ஸ் புக் தான் நம்மளோட ஹெட்டிங் போட்டுக்கணும். ஸோ நம்ம போட்டது சேல்ஸ் புக், அதனால சேல்ஸ் புக். இதுக்கு முன்னாடி போட்டது பர்ச்சேஸ் புக், அதோடைய ஹெட்டிங் போட்ட பர்ச்சேஸ் புக்னு. ஸோ இது சேல்ஸ் புக்னால சேல்ஸ் புக்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. இதுக்குரிய ஃபார்மேட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் ஃபார்மேட் தான். பர்ச்சேஸ்க்கு நம்ம என்ன ஃபார்மேட் போட்டோமோ அதே ஃபார்மேட் தான் இதுக்கும் போட போகிறோம். ஸோ டேட்டு, பர்டிகுலர்ஸ், இன்வாய்ஸ் நம்பர், தென் லெஜர் ஃபோலியோ, அமௌண்ட், டீட்டெயில்ஸ், அமௌண்ட், டோட்டல் காலம். ஓகேவா? ஸோ இதில் வந்து 2017 இயர் போட்டாச்சு, January 1 போட்டாச்சு. அன்பு அண்ட் கோ அவங்க தான் ஃபஸ்ட்டு இது. ஸோ அன்பு அண்ட் கோட நேம் போட்டாச்சு. 20 reams ஆஃப் ஒயிட் பேப்பர். ஓகேவா? ஒன் ரீமோட ரேட் வந்து 150 rupees. ஸோ 20 reams ஆஃப் ஒயிட் பேப்பர் at rupees 150 per ream அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 1 ரீமோட ரேட் வந்து 150னா 20 reamஸோட ரேட் என்னன்னு கால்குலேட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்னா 20 into 150 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3,000 rupees உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? 20 into 150 மல்டிப்ளை பண்ணால் 3,000 rupees வந்துடும். தென் January 2 செகண்ட் ட்ரான்சாக்ஷன் பார்க்கலாம். ஸோ January 2 சோல்டு ஜெகதீஷ் அண்ட் சன்ஸ் கிரெடிட் 6 dozens pens at rupees 360 rupees per dozen. ஓகேவா? ஜெகதீஷ் அண்ட் சன்ஸில் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம், கிரெடிட் சேல்ஸ் தான் பண்ணியிருக்கோம். ஓகே. தென் 6 dozen பென் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம். 1 dozen பென்னோட ரேட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 360 rupees. நம்ம சேல்ஸ் பண்ணது எவ்வளோ, 6 dozens. ஸோ இப்போ டீட்டெயில்ஸ் வந்து எடுத்து எழுதிடலாம். January 2 டேட் போட்டாச்சு, ஜெகதீஷ் அண்ட் சன்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களுடைய நேம் போட்டாச்சு. 6 pens at rupees 360 per dozen அப்படின்னு போட்டுட்டு 1 dozenோட ரேட்டு 360 rupeesனா 6 dozenோட ரேட் என்னன்னு சொல்லி கால்குலேட் பண்ணணும். ஸோ 360 into 6 வந்து மல்டிப்ளை பண்ணோன்னா டோட்டல் வந்து உங்களுக்கு 2,160 வரும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு ப்ராடக்ட் மட்டும்தான் வாங்கியிருக்கோம், ஒவ்வொரு கம்பெனிலேருந்து அப்படிங்கிற சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறனால டேரெக்டாக என்ன பண்ணிடுறோம், நம்ம டோட்டல் காலத்திலே போட்டுரும். ஓகேவா? இப்போ இந்த அன்பு அன்கோலையே நம்ம வந்து ஒரு 2-3 ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தோம் அப்படின்னா அந்த 3 ப்ராடக்டோடைய ரேட்டையும் இங்கே டீட்டெயிலில் வந்து தனித்தனியாக போட்டுட்டு
டோட்டலாக ஆட் பண்ணி அவுட்டர் காலத்தில் போடுற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம வாங்கியிருக்கதே ஒரே ப்ராடக்ட்னால டேரெக்டாக என்ன பண்ணிடுறோம், டோட்டல் காலத்தில் அப்படியே போட்டுரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு January 10 தேர்டு ட்ரான்சாக்ஷன் பாருங்கள். January 10 சோல்டு ஓல்டு நியூஸ் பேப்பர் ஃபார் கேஷ் 620 rupees. ஓகேவா? ஸோ சேல்ஸ் பண்ணியிருக்கோம், ஓல்டு நியூஸ் பேப்பரை சேல்ஸ் பண்ணியிருக்கோம், கேஷுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை எடுத்துக்கலாமா இந்த என்ட்ரியை? ஃபார் கேஷ்னு மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இதை கம்பல்சரி எடுத்துக்கூடாது. ஓகேவா? ஏன்னா கிரெடிட் ட்ரான்சாக்ஷன்ஸ் ஒன்லி நம்மளுக்கு இங்கே இதில் அலோடு. தென் நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ட்ரான்சாக்ஷன் பாருங்கள். January 15 சோல்டு ஆன் கிரெடிட் எம்எஸ் இளங்கோ அண்ட் கோ 10 drawing boards at ₹170 per piece. ஓகேவா? ஸோ இளங்கோ அண்ட் கோக்கு வந்து கிரெடிட் சேல்ஸ் தான் பண்ணியிருக்கோம். இளங்கோ அண்ட் கோக்கு கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருக்கோம். 10 drawing board வந்து நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? 1 drawing boardோட ரேட் வந்து 170 rupees. ஸோ இதை எப்படி நம்ம சம்மில் போடுறோன்னு பாருங்கள். ஸோ January 15 எம்எஸ் இளங்கோ அண்ட் கோ 10 drawing boards at ₹170 அப்படின்னு போட்டுட்டு அப்போ ஒன்னோட ரேட் வந்து 170னா அப்போ 10 drawing போர்டோட ரேட் என்னவாக இருக்கும்னு சொல்லி கால்குலேட் பண்ணோம். அப்போ 10 × 170 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1700. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 3 டோட்டலில் இருக்க இந்த வேல்யூஸ் ஃபுல்லத்தையும் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6860 வந்து டோட்டல் அமௌண்ட் வருது. ஸோ இதுக்கு நேராக நீங்கள் என்ன பண்ணிடணும்னா சேல்ஸ் புக் போட்டிருக்கோம், அதனால் சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட். ஓகேவா? ஸோ பர்ச்சேஸ் அப்படின்னாலே டெபிட், அதனால் டெபிட்டார்னு போட்டிருக்கோம். சேல்ஸ்னாலே கிரெடிட் தான், ஸோ அதனால் கிரெடிட்னு போட்டிருக்கோம். ஓகேவா? இதே மாதிரியே சில சம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம போட்டது வந்து வெறும் பர்ச்சேஸ் புக்கு தென் சேல்ஸ் புக் மட்டும் போட்டோம். அதே மாதிரி பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக் மட்டும் மிங்கிள் பண்ணி கொடுப்பாங்க, இல்லைன்னா சேல்ஸ் ரிட்டர்ன் புக் வந்து அதோட சேர்த்து மிங்கிள் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு சம்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில சம்ஸில் என்ன கேட்பாங்கன்னா அதோட சேர்த்து லெஜர் வந்து போஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? நீங்கள் போட்டது அந்த பர்ச்சேஸ் புக்கு சேல்ஸ் புக் அந்த மாதிரி போடுறீங்கல்ல, ஸோ அதை வந்து லெஜருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சம்ஸ் கேட்டாங்கன்னா எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃப்ரம் த ஃபாலோவிங் இன்ஃபர்மேஷன் ப்ரிப்பேர் purchase day book and purchase return book from the month of June 2017 and most of them into ledger accounts in the books of Robert Furniture Mart. ஓகேவா? ஸோ ராபர்ட் ஃபர்னிச்சர் மார்ட்டோட இது வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஸோ 2017 இயர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மந்த் வந்து பார்க்கலாம் என்னென்ன ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ June 1 வந்து பர்ச்சேஸ்டு ஃப்ரம் பாலு ட்ரேடர்ஸ். ஓகேவா? ஸோ பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, கிரெடிட் பர்ச்சேஸ். நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், பர்ச்சேஸ் புக் வந்து போட்டுடலாம். ஓகேவா? ஸோ பர்ச்சேஸ் புக்கு வந்து இந்த புக்ஸ் ஆஃப் ராபர்ட் ஃபர்னிச்சர் மார்ட் பர்ச்சேஸ் புக்குன்னு சொல்லி ஹெட்டிங் போட்டுக்கோங்க. டேட்டு, பர்டிகுலர்ஸ், இன்வாய்ஸ் நம்பர், தென் லெஜர் ஃபோலியோ, அமௌண்ட், டீடைல்ஸ், டோட்டல். ஓகேவா? இது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இதுதான் ஃபார்மேட், பர்ச்சேஸ் புக்குரிய ஃபார்மேட். தென் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் என்ட்ரி என்ன கொடுத்துருந்தாங்க, June 1 பர்ச்சேஸ்டு ஃப்ரம் பாலு ட்ரேடர்ஸ் 20 chairs at ₹150 each. ஓகேவா? ஸோ 20 chairs வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். பாலு ட்ரேடர்ஸ்லேருந்து நம்ம 20 chairs வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். 1 chairோட ரேட் வந்து ₹150. ஸோ இதை வந்து நம்ம எப்படி வந்து என்ட்ரி பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். ஸோ 2017 June 1 போட்டாச்சு. பாலு ட்ரேடர்ஸ் 20 chairs at ₹150 each. இதை மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா போதும், டீட்டெயில்ஸ் மட்டும். அந்த நேம், அதாவது நேம் ஆஃப் தி கம்பெனியோட நேமு, தென் நெக்ஸ்ட் என்ன பர்ச்சேஸ் பண்ணமோ அதோட டீட்டெயில், அவ்வளோதான். வேறு எதுவும் எழுதணும்னு அவசியம் இல்லை. எடுத்து எழுதியாச்சு. ஸோ 150 × 20 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ₹3000. 3000 என்ன பண்ணுறீங்க, டோட்டல் காலத்தில் போட்டுறீங்க. டீட்டெயில்ஸில் போட்டுட்டு டோட்டல் காலத்தில் போட்டாலும் ஓகே. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் என்ட்ரி என்னென்னு பாருங்கள். நெக்ஸ்ட் என்ட்ரி June 13 பாட் ஃப்ரம் சுபாஷ் அண்ட் கோ ஆன் கிரெடிட். ஸோ பாட்னாலே பர்ச்சேஸ் தான் மீனிங். பாட் ஃப்ரம் சுபாஷ் அண்ட் கோ அண்ட் கிரெடிட் பர்ச்சேஸ் தான் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ தாராளமாக இந்த என்ட்ரி நம்ம போடலாம். ஸோ June 13 வந்து டேட் போட்டுக்கோங்க. June 13 டேட் போட்டுட்டு சுபாஷ் அண்ட் கோன்னு சொல்லி அந்த கம்பெனியோட நேம் போட்டாச்சு. போட்டுட்டு என்னென்ன திங்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ 2 அல்மிரா அட் ₹3100 ஈச். ஓகேவா? அல்மிராஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ 2 அல்மிராஸ் வாங்கியிருக்காங்க. ஒன் அல்மிராவோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ₹3100. அப்போ 2 அல்மிராவோட ரேட் வந்து நம்ம கால்குலேட் பண்ணி போடணும். ஸோ 2 அல்மிராஸ் at ₹3100 ஈச்னு சொல்லி போட்டுட்டு 3100 × 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6200. ஓகேவா? ஸோ அதை வந்து டீட்டெயில் காலத்தில் போட்டுக்கோங்க அந்த அமௌண்ட்டை. தென் நெக்ஸ்ட் வந்து 10 டேபிள்ஸ் வாங்கியிருக்காங்க. 10 டேபிள்ஸ் at ₹1500 ஈச். ஓகேவா? ஸோ 1 டேபிளோட ரேட்டு 1500. 10 டேபிள்ஸோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 10 × 1500. ஸோ 15000. ஓகேவா? அதே மாதிரி வேறு என்ன திங்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு பாருங்கள். 15 chairs at ₹200 ஈச். ஓகேவா? ஸோ 15 chairs வந்து ₹200 ஈச்சுன்ற மாதிரி வாங்கியிருக்காங்க. ஸோ அதை எடுத்து இங்கே அப்படியே எழுதிட்டு 1 chairோட ரேட்டு ₹200னா 15 chairsோட ரேட் என்னன்னு கால்குலேட் பண்ணணும். ஸோ 15 × 200 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ₹3000. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் அதே என்ட்ரியில் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா லெஸ் 10% ட்ரேட் டிஸ்கவுண்ட் ஆன் ஆல் ஐட்டம்ஸ். ஸோ இது நான் ஆல்ரெடி சொன்னேன் உங்களுக்கு ட்ரேட் டிஸ்கவுண்ட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கால்குலேஷன் போட்டு காமிச்சேன்.
ஸோ அதே மெத்தட் தான் இதுக்கும். ஸோ 10% வந்து ட்ரேட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஆல் ஐட்டம்ஸ் நம்ம வாங்கியிருக்கக்கூடிய இந்த ஆல் ஐட்டம்ஸ்க்கும் வந்து சேர்த்து நம்மளுக்கு 10% ட்ரேட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஆட் ஃப்ரைட் சார்ஜஸ் ₹220. ஓகேவா, அதாவது நம்ம பேக்கிங் பண்ணி நம்மளோட வீட்டுக்கு வந்து டெலிவரி கொடுப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அதுக்காக வந்து ₹250 வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இது ரெண்டு வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்க கால்குலேஷன்ஸ். ஸோ இதுக்கு வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வாங்கின அமௌண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு அந்த 10% வந்து ட்ரேட் டிஸ்கவுண்ட் வந்து கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ டோட்டலாக நம்ம எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மூணுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஸோ 6,200, 15,000, தென் 3,000 திஸ் 3 அமௌண்ட்ஸை வந்துட்டு ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ₹24,200 நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட்டுக்கு 10% கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ₹24,200க்கு 10% வந்து கால்குலேட் பண்ணிங்க லெஸ் ட்ரேட் டிஸ்கவுண்ட்டுன்னு போட்டுக்கோங்க. லெஸ் ட்ரேட் டிஸ்கவுண்ட்டுன்னு போட்டுட்டு 24,200க்கு 10% கால்குலேட் பண்ணிங்கன்னா 24,200 இன்ட்டு 10 டிவைடட் பை 100ன்னு சொல்லி போட்டு மல்டிப்ளை பண்ணி கேன்சல் பண்ணி மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா ₹2,420 வரும். ஓகேவா, இதுதான் ட்ரேட் டிஸ்கவுண்ட் அவங்க நம்மளுக்கு கொடுத்துருக்க அமௌண்ட்டு. ஸோ அந்த ₹2,420க்கு வந்து என்ன பண்ணுறீங்க, 24,200லேருந்து ₹2,420 வந்து சப்ராக்ஷன் பண்ணிடும். ஸோ அப்படின்னா தான் நம்ம பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியும். அதனால் ஓகேவா, ஸோ சப்ராக்ஷன் பண்ணிங்கன்னா ₹21,750 வந்து பேலன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஃப்ரைட் சார்ஜஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ ஃப்ரைட் சார்ஜஸ் வந்து எவ்வளவு ₹220 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ₹220 எடுத்து போட்டுட்டு இப்போ என்ன பண்ணிடலாம், ரெண்டையும் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ 21,750 ப்ளஸ் ₹220 ஆட் பண்ணால் உங்களுக்கு 22,000 வரும். ஸோ அதை வந்து அவுட்டர் காலத்தில் எடுத்து அப்படியே போட்டுக்கோங்க. ஓகேவா, தென் நெக்ஸ்ட் அவங்க வேறு என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அடுத்த டிரான்சாக்ஷன் பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி June 1 போட்டாச்சு, June 13 போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து June 21 ரிட்டர்ன்டு டு டேமேஜ் சேர் டு பாலு ட்ரேடர்ஸ் அண்ட் கேஷ் நாட் ரிசீவ்டு. ஓகேவா, ஸோ ரிட்டர்ன் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு. ஸோ இது வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன், அதனால் இப்போ நம்ம போட வேண்டாம். தென் பர்ச்சேஸ்டு ஃப்ரம் சன்ரைஸ் ஃபர்னிச்சர் மார்ட் ஆன் கிரெடிட் 25 அலமிராஸ் அட் ₹1,300 ஈச். ஓகேவா, ஸோ இது வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் தான் பண்ணியிருக்கோம். ஸோ இதை என்ன பண்ணிடலாம், தாராளமாக நம்ம வந்து பர்ச்சேஸ் புக்லேயே போட்டுடலாம். ஓகேவா, ஸோ 25 அலமிராஸ் வந்து ₹1,300 ஈச்சுன்னு சொல்லி வாங்கியிருக்கோம். டேட் வந்து பார்த்துக்கோங்க June 24. ஸோ June 24 எடுத்து போட்டுக்கிறீங்க. சன்ரைஸ் ஃபர்னிச்சர் மார்ட்னு சொல்லிட்டு அவங்களோட நேம் போட்டுட்டு 25 அல்மிராஸ் அட் ₹1,300 ஈச்சுன்னு சொல்லி போட்டுக்கோங்க. ஸோ 1 அல்மிராவோட ரேட் வந்து 1,300 அப்படின்னா 25 அல்மிராஸோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணுறீங்க. 25 × 1,300 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 32,500. ஓகேவா, ஸோ இதில் வேறு எந்த டீட்டெயில்ஸும் கொடுக்கல, வேறு எந்த எக்ஸ்ட்ரா ஃபர்னிச்சர்ஸும் நம்ம வாங்கலை. ஸோ என்ன பண்ணிடலாம், டேரெக்டாக இந்த அமௌண்ட்டை டோட்டல் காலத்தில் போட்டுக்கலாம். ₹32,500 போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ட்ரி என்னன்னு பார்த்துடலாம். June 27 பர்ச்சேஸ் ஃப்ரம் மௌலி ட்ரேடர்ஸ் ஆன் கிரெடிட். ஓகேவா, ஸோ பர்ச்சேஸ் தான் பண்ணியிருக்கோம், கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் மௌலி ட்ரேடர்ஸ்லேருந்து. ஸோ மௌலி ட்ரேடர்ஸ் 10 எக்ஸிக்யூட்டிவ் டேபிள்ஸ் வந்து ₹3,275 ஈச். ஓகேவா, ஸோ அதை எடுத்து எழுதிக்கலாம். June 27 மௌலி ட்ரேடர்ஸ் 10 எக்ஸிக்யூட்டிவ் டேபிள்ஸ் at ₹3,275 ஈச். ஓகேவா, ஸோ அப்போ 1 டேபிளோட ரேட்டு வந்து ₹3,275 இன்ட்டு 10 டேபிள்ஸ்க்கு வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இன்ட்டு 10 மல்டிப்ளை பண்ணோன்னா ₹32,750. ஸோ இதை எடுத்து அப்படியே அவுட்டர் காலத்தில் போட்டுக்கோங்க. ஸோ இந்த 3 அமௌண்ட்டையும் டோட்டல் பண்ணிங்க அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் வந்து எவ்வளோ வரும்னா ₹90,250. ஓகேவா, ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டான்னு சொல்லி போட்டுக்கோங்க. அதே மாதிரி பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வந்து இங்கே ஒரே ஒரு என்ட்ரி இருந்தது. ஆல்ரெடி ஒரு என்ட்ரி நான் உங்களுக்கு காமிச்சேன், பர்ச்சேஸ் ரிட்டர்னுக்குரிய என்ட்ரி. ஸோ இப்போ வந்து பர்ச்சேஸ்டு புக்குன்னு சொல்லி ஹெட்டிங் போட்டுக்கோங்க. இந்த புக்ஸ் ஆஃப் ராபிட் ஃபர்னிச்சர் மார்ட் பர்ச்சேஸ்டு ரிட்டர்ன் புக்குன்னு சொல்லி ஹெட்டிங் போட்டுட்டு டேட்டு பர்டிகுலர்ஸ் நம்ம வந்து இன்வாய்ஸ் நம்பர் போட்டாலும் அதுக்கு பதில் என்ன பண்ணால் டெபிட் நோட் நம்பர். ஓகேவா, ஸோ டெபிட் நோட் நம்பர், தென் லெட்ஜர் ஃபோலியோ, அமௌண்ட் டீட்டெயில் டோட்டல் அந்த அதே காலம் போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக ஒரு காலம் போட போகிறோம் ரிட்டன் புக்குக்கு மட்டும். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இருந்தாலும் சரி, சேல்ஸ் ரிட்டர்ன் இருந்தாலும் சரி, ரிட்டன் புக்குக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு காலம் போடணும். ஸோ அது என்ன காலம்னா ரிமார்க்ஸ் காலம். ஓகேவா, என்ன ரீசனுக்காக நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்ற ரீசனை வந்து இங்கே வந்து நம்ம என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, அதுக்காக தான் இந்த காலம் போடுறோம், எக்ஸ்ட்ரா காலம். இங்கே பாருங்கள், ரிட்டர்ன்டு டு டேமேஜ்டு சேர்ஸ் டு பாலு ட்ரேடர்ஸ் அண்ட் கேஷ் நாட் ரிசீவ்டுன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து வெறும் ரிட்டர்ன்னு மட்டும் ஆனால் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது பர்ச்சேஸ் ரிட்டர்னா சேல்ஸ் ரிட்டர்னான்னு சொல்லி நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, வெறும் ரிட்டர்ன் மட்டும் இங்கே மென்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதே நேமில் நாங்கள் நேம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, பாலு ட்ரேடர்ஸ்னு. ஸோ இதே நேமில் நம்ம ஆல்ரெடி என்ன டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமா, சேல்ஸ் பண்ணியிருக்கோமா. ஸோ பர்ச்சேஸ் ஃப்ரம் பாலு ட்ரேடர்ஸ் நீங்கள் இருக்குதா ஃபஸ்ட் என்ட்ரியில். ஸோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், இதை ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ இது பர்ச்சேஸ் ரிட்டர்ன் தான். அதுவே இங்கே சேல்ஸ் பண்ண இந்த நேமில் வந்து சேல்ஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா
அது வந்து சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இங்கே சேல்ஸ் வந்து இல்லை. ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக பர்ச்சேஸ் ரிட்டர்ன் தான் சொல்லிட்டு இதில் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அப்படி உங்களுக்கு அந்த மாதிரி மிங்கிள் பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நான் ஒரு மெத்தட் சொன்னேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க, ரிட்டர்ன் டு டேமேஜ்டு சேர்ஸ் டு பாலு ட்ரேடர்ஸ் அண்ட் கேஷ் நாட் ரிசீவ்டு. ஸோ பாலு ட்ரேடர்ஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், வாங்கின சேர்லேருந்து 2 சேர்ஸை மட்டும் டேமேஜ்டு சேர்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இதில் எந்த அமௌண்ட்டும் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும், பாலு ட்ரேடர்ஸ்லேருந்து தான் ஆல்ரெடி நம்ம பண்ண அமௌண்ட்லேருந்து எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கியிருக்கோம்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். ஸோ 20 சேர்ஸ் வாங்கியிருக்கோம், 150 ருபீஸ் ஒரு சேரோட ரேட்டுன்ற மாதிரி வாங்கியிருக்கோம். ஓகேவா? இப்போ ரிட்டர்ன் பண்ணது 2 சேர் மட்டும் ரிட்டர்ன் பண்ணுறோம், டேமேஜ்ன்றதுனால. இங்கே பாருங்கள், 2017 June 21 பாலு ட்ரேடர்ஸ் 2 சேர்ஸ் தானே ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ 2 சேர்ஸ் ஆட் ருபீஸ் 150 ஈச். ஒரு சேரோட ரேட்டு 150. ஸோ அதை எடுத்து இங்கே போட்டுக்கிறீங்க. ஸோ 1 சேர் ரேட் வந்து 150னா அப்போ 2 சேர்ஸோட ரேட் என்னது 300 ருபீஸ். ஸோ 300 ருபீஸ் இங்கே எடுத்து டீட்டெயிலில் போட்டுக்கோங்க. டோட்டல்லையும் 300 அப்படியே போட்டுக்கோங்க. ரிமார்க்ஸ் வந்து டியூ டு டேமேஜ்னால வந்து இதை வந்து நாங்கள் ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்றத இங்கே என்ட்ரி பண்ணிடுறீங்க. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் லாஸ்ட் என்ட்ரி பாருங்கள். June 29 ரிட்டர்ன்டு 3 அலமிராஸ் டு சன்ரைஸ் ஃபர்னிச்சர் மார்ட் அண்ட் கேஷ் நாட் ரிசீவ்டு. ஓகேவா? ஸோ கேஷ் வந்து இன்னும் ரிசீவ் பண்ணல அப்படின்னா அது வந்து இன்னும் கிரெடிட்டில் தான் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து என்ன பண்ணலாம், சன்ரைஸ் ஃபர்னிச்சர் மார்ட்டுக்கு அல்மிராஸ் 3 அல்மிராஸ் வாங்கியிருக்கோம். ஸோ அதோட ரேட் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு வாங்கின அல்மிராஸ்லேருந்து 3 வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ அல்மிராவோட ரேட்டு வந்து சன்ரைஸ் ஃபர்னிச்சர் மார்ட் இந்த இருக்குது. சன்ரைஸ் ஃபர்னிச்சர் மார்ட்லேருந்து நம்ம 1300 ருபீஸ் ஈச்சுன்ற மாதிரி வாங்கியிருக்கோம். ஸோ ஒன் அல்மிராவோட ரேட் வந்து 1300 ருபீஸ். ஸோ இங்கே பாருங்கள், June 29 சன்ரைஸ் ஃபர்னிச்சர் மார்ட்டுன்னு சொல்லி அந்த கம்பெனியோட டீட்டெயில் நேம் போட்டுட்டு தென் 3 அல்மிரா ஆட் ருபீஸ் 1300 ஈச் அப்படின்னு போட்டுக்கிறீங்க. ஓகேவா? ஸோ 1 அல்மிராவோட ரேட்டு 1300னா 3 அல்மிராஸோட ரேட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 1300 இன்ட்டு 3 மல்டிப்ளை பண்ணால் 3900. ஸோ இது நம்ம ரிட்டர்ன் பண்ணிட்டோம். அதனால் 3900 எடுத்து டோட்டலில் போட்டாச்சு. என்ன ரீசனுக்காக ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூ டு கேஷ் நாட் ரிசீவ்டு. ஓகேவா? ஸோ என்ன ரீசன் சொல்லிட்டு உங்களுக்கு கொடுக்கல. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம வந்து கேஷ் ரிசீவ் பண்ணல அப்படிங்கிற ரீசனை மட்டும் நம்ம அதில் வந்து எழுதியிருக்கோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ இந்த டோட்டல் அமௌண்ட் ஃபுல்லாக ஆட் பண்ணிங்கன்னா 3900 + 300 ஆட் பண்ணிங்கன்னா 4200. இது வந்து என்ன அக்கௌண்ட் போட்டிருக்கோம், நம்ம பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் தானே. ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் கிரெடிட். ஓகேவா? பர்ச்சேஸ் வந்து டெபிட்டில் வரும், பர்ச்சேஸ் ரிட்டர்னா கிரெடிட் வரும். அதே மாதிரி சேல்ஸ் வந்து கிரெடிட்டில் வரும், சேல்ஸ் ரிட்டர்னா டெபிட்டில் வரும். ஓகேவா? ஸோ இதை வச்சு எப்படி லெஜர் அக்கௌண்ட் போடலான்னு சொல்லி பார்த்துலாம். லெஜர் அக்கௌண்ட் வந்து இதை எப்படி போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா லெஜர் அக்கௌண்ட்னு போட்டுக்கோங்க, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் போட்டுக்கோங்க. ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் போடும்போது ரொம்ப ரொம்ப சிம்பிள் இதை வந்து லெஜருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஸோ எந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸுமே இருக்காது. ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஹெட்டிங் போட்டுட்டு எப்பயும் போல் லெஜர் போடுற ஃபார்மேட்டில் வந்து டேட்டு பர்டிகுலர்ஸ், அதாவது டெபிட் சைடில் வந்து டேட்டு பர்டிகுலர்ஸ் ஜேர்னல் ஃபோலியோ அமௌண்ட், அதே கிரெடிட் சைட்லேயும் டேட்டு பர்டிகுலர்ஸ் ஜேர்னல் ஃபோலியோ அமௌண்ட். ஓகேவா? இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நம்ம பர்ச்சேஸ் அக்கௌண்ட் தானே போட போகிறோம். ஸோ சன்ரி கிரெடிட்டாஸ், பர்ச்சேஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு சன்ரி கிரெடிட்டாஸ்ன்னு தான் போடணும் நம்ம. ஸோ பர்ச்சேஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்ச்சேஸ் அப்படின்னாலே சன்ரி கிரெடிட்டாஸ். ஏன்னா நீங்கள் தானே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், டெப்டாஸ் கிரெடிட்டாஸ் அதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்து கடனுக்கு வந்து பொருள் வாங்கியிருக்கீங்க, அதனால் கிரெடிட்டாஸ்ன்னு தான் வரும். அதனால் சன்ரி கிரெடிட்டாஸ். ஓகேவா? ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா 2017 June 30. ஓகேவா? ஸோ லாஸ்ட் டேட் வந்து 30 தான். அதனால் வந்து 2017 June 30 போட்டுட்டு 2 சன்ரி கிரெடிட்டாஸ். ஓகேவா? பர்ச்சேஸ் அப்படின்னாலே டெபிட் சைடு தான் வரும், அதனால் டெபிட் சைடில் போகிறோம். ஓகேவா? 2 சன்ரி கிரெடிட்டாஸ் அப்படின்னு போட்டுட்டு டோட்டல் அமௌண்ட்டு, பர்ச்சேஸ் புக்கோடைய டோட்டல் அமௌண்ட், இதுதான் பர்ச்சேஸ் புக்கு. இந்த பர்ச்சேஸ் புக்கோட டோட்டல் அமௌண்ட் என்னென்னு பாருங்கள், 90,250 ருபீஸ். ஸோ அந்த அமௌண்ட்டை தான் எடுத்து இங்கே என்ன பண்ணுறோம், லெஜரில் வந்து போடுறோம். 90,250 ருபீஸ் எடுத்து போட்டுறீங்க. ஸோ இப்போ இதை வந்து டேலி பண்ணிடலாம். அப்போ என்ன பண்ணணும், கிரெடிட் சைட்லையும் 2017 இயர் போட்டுட்டு June 30 போட்டுட்டு பை பேலன்ஸ் கேரி டவுன். ஸோ இதே சேம் அமௌண்ட்டு இங்கேயும் எடுத்து போட்டுக்கோங்க. 2 சைட்லையும் டோட்டல் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பை பேலன்ஸ் கேரி டவுன் என்ன பண்ணுறோம், அப்படியே டெபிட் சைடுக்கு சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ July 1 2 பேலன்ஸ் ப்ரா டவுன் போட்டு 90,250 ருபீஸ் எடுத்து போட்டுறீங்க. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா பர்ச்சேஸ் புக் வந்து போட்டாச்சு. ஸோ பர்ச்சேஸ் புக்குக்கு லெஜர் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதில் இருக்க ஒவ்வொரு நேமுக்கும் வந்து நம்ம லெஜர் போடணும். ஓகேவா? ஸோ பாலு ட்ரேடர்ஸ்க்கு வந்து இப்போ லெஜர் போட்டுடலாம். பாலு ட்ரேடர்ஸ் அப்படின்ற நேமுக்கு வந்து லெஜர் போட போகிறோம். ஸோ பாலு ட்ரேடர்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதே மாதிரியே ஃபார்மெட் எழுதிக்கோங்க. டெபிட் சைடு அண்ட் கிரெடிட் சைடு ஃபார்மெட் போட்டுட்டு பாலு ட்ரேடர்ஸில் நம்ம என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமோ அது அமௌண்ட், அந்த டீட்டெயிலாம் எடுத்து எழுத போகிறோம். ஸோ பாலு ட்ரேடர்ஸில் வந்து நம்ம June 21 வந்து பர்ச்சேஸ் பண்ணி June 1 வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ June 1 எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்னு பாருங்கள். பாலு ட்ரேடர்ஸில் 3000 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? பர்ச்சேஸ் தானே பண்ணியிருக்கோம், அதனால்
பர்ச்சேஸ் வந்து கிரெடிட் சைடில் போடணும். ஓகேவா? ஸோ பர்ச்சேஸ் அப்படின்னாலே நீங்கள் வந்து இங்கே வந்து போடும்போது கிரெடிட் சைடில் போடணும். ஸோ 2017 பர்ச்சேஸ்னாலே உங்களுக்கு ஜேர்னலில் வந்து டெபிட்டில் வரும், லெஜருக்கு சேஞ்ச் பண்ணும்போது கிரெடிட்டில் வந்துடும். ஓகேவா? 2017 June 1 பர்ச்சேஸ் பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டுக்கோங்க. 3000 ருபீஸ்க்கு தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கோ. ஸோ அந்த 3000 எடுத்து அப்படியே போட்டுக்கோங்க. அதே பர்ச்சேஸ் ரிட்டர்ன்லேயும் பாலு ட்ரேடர்ஸோட அக்கௌண்ட் வருது. ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்கில் பாருங்கள், பாலு ட்ரேடர்ஸ்னு சொல்லி இருக்குது. 300 ருபீஸ் June 21 டேட்டு. ஸோ பர்ச்சேஸ் வந்து கிரெடிட்னா அப்போ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வந்து டெபிட்டில் தானே வரணும். ஸோ 2017 June 21 to பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு 300 ருபீஸ் எடுத்து டெபிட் சைடில் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிடலாம், டேலி பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ கிரெடிட் சைடில் உள்ள வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 3000 ருபீஸ் இருக்குது. அதே டெபிட் சைடில் உள்ள வேல்யூ வெறும் 300 மட்டும்தான் இருக்குது. ஸோ 3000 அப்படிங்கிறது தான் வந்து ஹையஸ்ட் வேல்யூ அப்படிங்கிறனால 3000 ரெண்டு சைட்லேயும் டோட்டலாக போட்டுரும். ஸோ ஈக்குவல் லைனில் போடணும் 3000 அப்படிங்கிறத போட்டாச்சு. இப்போ இந்த 3000 ருபீஸ்லேருந்து 300 வந்து சப்ராக்ஷன் பண்ணோம்னா இங்கே வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்குன்னு நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ 3000 மைனஸ் 300 சப்ராக்ஷன் பண்ணோம்னா 2700. இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பை பேலன்ஸ் கேரி டவுன். ஓகேவா? ஸோ June 30 டூ பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு போட்டு 2700 போட்டுக்கோங்க. ஸோ இது அப்படியே என்ன பண்ணுறோம், இங்கே வந்து கிரெடிட் சைடுக்கு வந்து நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம். ஸோ பண்ணும்போது July 1, அதாவது இது வந்து நம்மளுக்கு அந்த மந்தோட லாஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் மந்த்துக்கு வந்து இதை கொண்டு போகிறோம், அதனால் July 1 போடுறோம் நெக்ஸ்ட். ஓகேவா? ஸோ July 1 பை பேலன்ஸ் ப்ராடவுன் போட்டு 2700 ருபீஸ் வந்து போடுறீங்க. ஓகேவா? இதே மாதிரி எல்லா கம்பெனியோட நேமுக்கும் வந்துட்டு சேல்ஸ் ஃபர்னிச்சர் மார்ட், சன்ரைஸ் ஃபர்னிச்சர் மார்ட், சுபாஷ் அண்ட் கோ, அதே மாதிரி மௌலி ட்ரேடர்ஸ், ஸோ இவங்களுடைய நேம் எல்லாத்தையும் போட்டு நீங்கள் அவங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணிடலாம், இந்த மாதிரியே அவங்களுடைய அக்கௌண்ட் போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து லெஜர் ஃபார்மேட்ஸ். ஸோ இது மாதிரி நீங்களும் போடுங்க. உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.